மத்தேயு அதிகாரம் 14 வசனம் 1. அக்காலத்தில் காற்பங்கு தேசாதிபதி ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு 2. தன் ஊழியக்காரர்களை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். வசனம் 3. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை ஏரோதின் இடத்திற்கும் யோவானை பிடித்து காட்டி காவலில் வைத்திருந்தான். வசனம் 4. ஏனெனில் நீர் அவளை வைத்து கொள்வது நியாயமில்லை என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். வசனம் 5. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்ததும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவனுக்கு பயந்திருந்தான். வசனம் 6. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டு வரப்படுகிற போது ஏரோதின் குமாரத்தி அவர்கள் நடுவாக நடனமாடி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். வசனம் 7. அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். வசனம் 8. அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியினால், யோவான் ஸ்நானனுடைய தலை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டான். 9. ராஜா துக்கம் அடைந்தான், ஆகிலும் ஆணை நிமித்தம் பயந்து பந்தியிலே கூட இருந்தவர்கள் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஒரு ஆள் அனுப்பி காவற்கூடத்தில் யோவானின் சிறைசேதம் பண்ணுவித்தான். வசனம் 11. அவனுடைய சிரசை ஒரு ஸ்தலத்தில் கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவன் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். வசனம் 12. அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் இந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். வசனம் 13. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்தும் கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். வசனம் 14. இயேசு வந்து திரளான ஜனங்களுக்கு கண்டு அவர்கள் மேலே மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களுமாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். வசனம் 15. சாயங்காலமான போது அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் சீக்கிரம் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டுமென்றார்கள். வசனம் 16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டும் இதில்லை, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். வசனம் 17. அதற்கு அவர்கள், அங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். வசனம் 18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். வசனம் 19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேலே பந்தி இருக்க கட்டளையிட்டு, இந்த 5 அப்பங்களையும் இந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். வசனம் 20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். வசனம் 21. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். வசனம் 22. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சிஷ்யர்கள் படவிலே ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். வசனம் 23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனியே ஜெபம் பண்ண ஒரு மலையில் மேலே ஏறி சாயங்காலம் ஆனபோதோ அங்கே தனிமையில் இருந்தார். வசனம் 24. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றில் அடித்தபடியினால் அலைகளினாலே அளவுபட்டது. 25. ராவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு
கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். வசனம் 27. உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். வசனம் 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். வசனம் 26. அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். வசனம் 30. அதற்கு பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். வசனம் 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். வசனம் 32. அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. 33. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். வசனம் 34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கோனேசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். வசனம் 35. அவ்விடத்தில் மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து 36 அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள்.